பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 60 அதிகாரம் 20வது வசனம். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது என்னைக்குதான் முடிவு வரும் தெரியலையே. இது தொடர்ந்து கொண்டே இருக்குது. 6 மாதம் 7 மாதம் கடந்து வந்துட்டோம். என்றைக்கு இந்த சூழ்நிலை மாறும்? எப்போ இந்த தீமைக்கு முடிவு வரும்? எப்போ எல்லாம் நார்மலாய் மாறும்? நிறைய பேருடைய உள்ளத்தில் எண்ணம். உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரச்சனைக்கு எப்போ தான் முடிவு வரும் தெரியலையே. இந்த வியாதிக்கு எத்தனையோ மருத்துவம் பார்த்தாச்சு, இதுக்கு முடிவு வருமா? இது முடிகிற மாதிரி தெரியலையே. தொடர்ந்து சிகிச்சை பணம் செலவு பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம். வேலையில் பிரச்சனை, வீட்டில் உள்ள பிரச்சனை, இது முடியுமா? இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு பல வருஷமா. வேலை செய்கிற இடத்துல வர போராட்டம் 15 வருஷமாக தொடருது. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வருமா? என் ஊழியத்தில் இருக்கிற போராட்டம் பெருசாக இருக்குது, இதுக்கு முடிவு வருமா? பல கேள்விகள் நம்முடைய உள்ளத்தில் நம்மை சுற்றி நடக்கிற சம்பவங்களும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற போராட்டங்களும் நமக்குள்ளே பல கேள்விகளை எழுப்புகிறது. இதற்கு முடிவு வருமா? என்னைக்கு தான் முடிவு வரும்? மாற்றம் வருமா என்கிற ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இன்றைக்கு உன்னை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நாட்கள் முடிவடையும். நீ பயப்படாத. என்னைக்கு எப்போ அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கிறாயா? சீக்கிரத்தில் ஒரு முடிவை நீ காண்பாய் என் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். சிலருடைய உள்ளத்தில் சில காரியத்தை குறித்த துக்கம் பல வருடமாய், நீண்ட வருடமாய் இருந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீண்ட நாட்களான துக்கம் முடிவடைகிறது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த துக்கத்தை கொடுக்கிற விஷயங்கள் என்ன தெரியுமா? இந்த நாட்களில் நிறைய பேர் தொடர்பு கொள்ளும்போது அவங்க பேசுகிற காரியங்கள், அவங்க கொடுக்கிற ஜெப விண்ணப்பங்கள், அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன காரியங்கள் மனுஷனுடைய உள்ளத்திலே துக்கப்படுத்துகிறது என்பதை காண முடிகிறது. இயேசு கிறிஸ்துவண்டை ஒரு சமயம் ஒரு பெண் வந்தாள். லூக்கா 7 அதிகாரம் 37-38 வசனம் வாசிக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீர் விட்டு அவள் அழுதாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. கண்ணீர் விட்டு அழுகிறாள் என்றால் அவளுக்குள்ள ஒரு துக்கம் இருக்கிறது. அந்த துக்கம் நீங்கணும் என்பதுதான் அவளுடைய காரியம். எத்தனை வருஷமா இந்த துக்கம் அவளை பாதித்து கொண்டே இருந்தது தெரியாது. ஒருவேளை நீண்ட காலமாக இந்த துக்கம் அவளை பாதித்து துக்கத்திற்கு என்னதான் முடிவுன்னு கலங்கி கொண்டிருந்த சமயம், இயேசுதான் என் துக்கத்தை மாற்ற முடியும் என்று ஆண்டவருடைய பாதத்தில் வந்து விழுந்து அழுதாள். அவளை துக்கப்படுத்தின விஷயம் என்னன்னு சொன்னா, அவளுடைய பாவங்கள். வேதம் சொல்லுகிறது, பாவியான ஒரு பெண். அந்த பாவத்தை நிமித்தம் அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டு துக்கம் அடைந்து, யார் என் பாவத்தை மன்னிப்பா, இதிலிருந்து விடுதலை தருவா, என்றைக்கு இதுக்கு முடிவு வரும் என்றுதான் அவருடைய ஏக்கம். ஆண்டவர் இயேசுவண்டை வந்தவுடனே ஆண்டவருடைய பாவத்தை மன்னித்து சமாதானத்தோடு அனுப்பினார். அதன் பிறகு அவருடைய பாவ வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கை. அவருடைய துக்கத்திற்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்கினார். வேத புஸ்தகத்தில் 38ஆம் சங்கீதத்தில் ஒரு பக்தன் இந்த மாதிரி சொல்றார் பாருங்க. 4வது வசனம் 6வது வசனம் வாசிக்கும் போது, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பாரச் சுமையைப் போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். பாவத்தின் பாரம் அழுத்துகிறதுனால நான் நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன். மனுஷனை துக்கப்படுத்துகிற மிக பயங்கரமான காரியம் அவனுடைய பாவங்கள் தான். அதிலிருந்து விடுதலை பெற்றுட்டாலே அவனுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதமான மாற்றங்கள் வந்துவிடும். ஒரு சமயம் ஒரு வாலிபன் என்னை சந்தித்தான். மதுபான பழக்கம், குடி, போதை, அப்புறம் போதை வஸ்துகள் இதெல்லாம் பயன்படுத்தி அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டாரு. அப்போ நான் கேட்டேன், எப்படி இந்த பழக்கத்துக்குள்ளே வந்தேன்? துக்கத்தோடு. இதனால் என்னுடைய லைஃபே பாதிக்கப்பட்டு போச்சு. என்னால் வேலை செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல. அப்போ என் குடும்பத்தில் எல்லாரும் நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க, நான் மாத்திரம்தான் சும்மா இருக்கிறேன். திருமணமும் ஆகலை, வயசமாகி போச்சு, என் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு போச்சு. ஒரு துக்கம். அது எதனால் வந்தது? பாவத்தினால வந்த துக்கம்.
அப்போ அந்த வாலிபன் சொன்னான், காலேஜில் படிக்கும்போது விளையாட்டாய் குடிக்க ஆரம்பித்தது. நான் நினைத்தேன் 3 வருஷம் ஜாலியாக இருந்துட்டு படித்து முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போகிறேன், அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் அப்படி தான் நினச்சேன். ஆனால் அந்த மதுபானத்தை என்னால் விட முடியவில்லை. அது என்னை தொடர்ந்து 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 பாதித்து என்னை அடிமையாக்கி விட்டது. அதனால் இந்த பாவ பழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்த பழக்கங்கள் எல்லாம் சொண்டு கொண்டது. இப்போ எல்லாம் படித்து முடித்து அவங்கவுங்க வேலைக்கு போயிட்டாங்க, நான் தனித்து விடப்பட்டுட்டேன். இப்போ இந்த பாவம் மட்டும்தான் என் கூட இருக்குது, அதை என்னால் விட முடியலை. அது போக மாட்டேன்னு சொல்லுது, அதனால் விடவும் முடியலை. அதனால் பாதிக்கப்பட்டு துக்கமாகவும் இருக்குது, வேதனையாகவும் இருக்குது. எதிர்காலத்து குறித்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் சொன்னேன், இன்னைக்கு மெய்யா இதுலேருந்து விடுதலை பெற விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் விரும்புகிறேன், ஆனால் எனக்கு விடுதலை கிடைக்குமா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இதிலிருந்து விடுதலை கொடுத்து இந்த துக்கத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்குவார். அவரால் தான் இதுக்கு முடிவு உண்டாக்க முடியும். ஏன்னா அவர் தான் சிலுவையில் உங்களுடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். அவர்கிட்ட ஒப்பு கொடுங்கன்னு சொன்னபோது சரின்னு சொல்லி அன்றைக்கு இரவு அவங்க வீட்டில் போய் முதல் லைஃப்பில் முழங்கால் போட்டு, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு செபித்த போது ஆண்டவர் தொட்டார். அந்த மனம் திரும்புகிற இருதயம் வந்த உடனே ஆண்டவர் தொட்டார். ஆண்டோடைய வல்லமை தொட்டது. ஒரே ராத்திரியில் அவனுடைய லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிவிட்டார். அதன் பிறகு மதுபானத்துக்கு ஒத்து எண்ணமும் வரல, போதை வஸ்துகளுக்கு எண்ணமும் வரலை. ஆண்டவர் பாருங்க, நல்ல குடும்பம் வாழ்க்கையை அமைத்து கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மையாய் வைத்திருக்கிறார். துக்க நாட்கள் முடிவடைந்தது. எத்தனையோ வருஷமாய் தொடர்ந்து வந்த துக்கம் இயேசுவை சந்தித்த உடனே முடிவடைந்தது. ஆனாலும் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க போதும், அவ்வளோதான். ஆண்டவர் முடிவை உண்டாக்கிடுவார். சிலருடைய வாழ்க்கையில வியாதி ஒரு பெரிய துக்கத்தை கொடுக்கும். வேறு புஸ்தகத்தில் யோவான் 5 அதிகாரத்தில் நீங்கள் 5-6 வசனம் வாசித்தா, எருசலேமில் பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருஷம் வியாதி கொண்டு ஒருவன் படுத்திருந்தான். 38 வருஷம், எவ்வளோ காலம் பார்த்தீங்களா? நீண்ட நாட்கள். இந்த வியாதியின் வேதனை சரீரத்தில் ஒரு பக்கம், மனதில் உண்டான துக்கம். என் வாழ்க்கை நம்ம அவ்வளோதானே நினைத்தான். ஆனால் இயேசு ஒரு நாள் அவனை சந்தித்தார். இயேசு சந்திக்கும் வரைக்கும் தான் துக்கம் தொடரும். இயேசு சந்தித்த போது அவன் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். எழும்பி நட அப்படின்னு இயேசு சொன்னார். அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த உடனே ஒரு அற்புதம் நடக்கிறது. 38 வருஷ துக்கம் முடிவடைந்தது. அதுதான் இயேசு பாருங்க. அவர் சந்திக்கும் போது துக்கத்துக்கு முடிவு வந்துவிட இன்னைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்றைக்கு உங்களுடைய துக்கத்திற்கு அவர் முடிவை உண்டாக்க விரும்புகிறார். எத்தனை வருஷ வியாதியாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு விடுதலை உங்களுக்கு தருவார். பாருங்க, பயப்படாதுங்க. ஒரு சமயத்தை சென்னையிலிருந்து ஒருத்தங்க சாட்சி கடிதம் எழுதியிருந்தாங்க. தெபோராள் மகேஸ்வரின்னு ஒரு சகோதரி. அவங்களுக்கு 49 வயது ஆகிறது. பிறக்கும் போதே அவங்களுடைய சரீரத்தில் ஒரு பிரச்சனை. அவருடைய மூக்கில் இருக்கிற எலும்பு ஒன்று வளைந்து காணப்பட்டது பிறக்கும் போதே. அதனால ஒரு நாசி துவாரத்தின் வழியாக தான் சுவாசிக்க முடியும். ஒரு துவாரம் எப்பவுமே அடைக்கப்பட்டிருக்கும். பிறவிலேயே பிரச்சனை. இதுக்கு எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சாங்க, பிரயாசப்பட்டாங்க, முடியாது. எலும்பு வளைஞ்சு இருக்குது. பிறக்கும் போதே அப்படி ஆகிவிட்டது. ஏதோ ஒரு நாசியில் நீங்கள் சுவாசிக்க முடியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சில சமயம் மரண போராட்டமாக்கி விடுமா. அதனால இப்போ இந்த கொரோனா காலத்தில் இந்த மாஸ்கெல்லாம் போடுறாங்களே, சுவாசிக்கவே முடியாதான். பெரிய கஷ்டம், துக்கம். 49 வருஷமாக துக்கம். திருமணமாகி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சரீர வியாதினால் உண்டான துக்கம் போகவே இல்லை. ஆனால் இத்தனை வருஷமாக கஷ்டப்படுறோமே, இதுக்கு ஒரு முடிவில்லையா அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஜெபத்தில் பாருங்க கவனமாக கேட்டாங்க. மே மாதம் திறப்பின் வாசல் ஜெபம் நம்ம நடத்துவோம்ல ஒவ்வொரு மாதமும். மே மாதம் திறப்பின் வாசல் ஜெபம் ஆன்லைனில் நடத்தின போது அவங்க குடும்பமாக உட்காந்து கேட்டாங்க. இந்த இயேசு செய்கிற அற்புதத்தை கேட்டபோது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ இயேசு ஏன் துக்கத்துக்கு முடிவு உண்டாக்குவார், இந்த வியாதிக்கு முடிவு உண்டாக்குவார்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. அவங்க பிள்ளைகள் அவங்க மேலே கை வைத்து ஜெபிச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு சுகம் உண்டாக்கணும், இயேசுவே இதுக்கு ஒரு முடிவை உண்டாக்குங்கன்னு சொல்லி ஜெபித்தாங்க. பாருங்க, ஜெபம் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஒரு மாற்றம், அடுத்த வினாடிய மாற்றம். வளைந்திருந்த எலும்பை ஆண்டவர் சரியாக்கி விட்டார். அதனால 2 நாசி துவாரத்தில் அவங்களால சுவாசிக்க முடிந்தது. பாருங்க, அற்புதமான மாற்றம். 49 வருஷமா இருந்த பிரச்சனை
அந்த துக்கத்திற்கு ஆண்டவர் முடிவை கொடுத்து விட்டார். சந்தோஷமா மகிழ்ச்சியோடு அவங்க எங்களுக்கு அதை எழுதி தெரியப்படுத்தி இருந்தாங்க. இயேசு இவ்வளவு பெரிய அற்புதம் செய்து விட்டார், உங்களுக்கு செய்வார். எத்தனை வருஷ வியாதியா இருக்கட்டும், பிறவி குறைபாடாவே இருக்கட்டும், இயேசுவால் அதை சரிப்படுத்த முடியும். விசுவாசிங்க. வெகு காலமாய் நீங்க பாதிக்கப்பட்டு வர்றீங்கல்ல, அதுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் இன்னைக்கு உண்டாக்க போகிறார். சரியா? நீங்க அற்புதத்தை காண்பீங்க. இந்த மனுஷனுக்கு 38 வருஷ வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். உங்களுக்கு விடுதலை தருவார். மத்தேயு 17 அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இயேசுவண்டை வருகிறான். அவர் என்ன சொல்றாருன்னா, என் மகன் அசுத்தாவினால் மிகவும் வேதனைப்படுகிறான். அசுத்தாவினால் உண்டாகிற ஒரு கஷ்டம். மத்தேயு 17 அதிகாரம் 15 வசனத்தில், ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும், சந்திரரோகியா இருந்து வேதனைப்படுகிறான். இதே சம்பவம் தான் மார்க் 9 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கிறாரு, எப்போ அவனுக்கு உண்டாச்சுன்னா, சிறு வயது முதலே. இப்போ வாலிபன் ஆயிட்டான். வெகு காலமா என்னைக்கு தான் இதுக்கு முடிவு வரும்? என் பிள்ளை அந்த அசுத்தாவி வாதிக்குது, நெருப்புல தள்ளுது, தண்ணியில தள்ளுது, அவனை கொல்லும்படி போராடுது. இந்த பிசாசினால தாய் தகப்பனுக்கு துக்கம், ஒரு மகனை பார்க்கும் போதெல்லாம் துக்கம், இந்த மாதிரி கஷ்டப்படுகிறானே என்ற துக்கம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட அந்த மாதிரி ஒரு துக்கம் உங்களை நீண்ட நாட்களாய் பாதித்து கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்பதாக. பாருங்க, அதே மாதிரி ஒரு சகோதரி கன்னிகா என்கிற சகோதரி சென்னையில் இருக்கிறாங்க. 8 வருஷமா அவங்களுக்கு ஒரு போராட்டம், பிசாசு போராட்டம் இருந்தது. யாரும் பிலிசூனியம் பண்ணிட்டாங்க. இந்த நாட்கள்ல பொறாம மக்களுக்கு இருக்குதே, அது ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிலிசூனியம் செய்யற அளவிற்கு பொறாமை இன்றைக்கு உள்ளவங்க நிறைய பெருகிட்டாங்க. யாரையுமே நம்ப முடியல. பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்கன்னு சொல்லி கொஞ்சம் வாழ்ந்திருந்தாலே பொறாமைனால ஏதாவது பண்ணிடுறாங்க. அதனால என்ன ஆகுனா, ஒவ்வொரு அமாவாசை அன்றும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அமாவாசை வந்துட்டாலே அந்த நாளில் கோபம், அதாவது கட்டுப்படுத்த முடியாத கோபம் வருமா. கணவர்னு பார்க்க மாட்டாங்க, மாமியார்னு பார்க்க மாட்டாங்க, பிள்ளைகள்னு பார்க்க மாட்டாங்க. அவ்வளோதான், ஒரு வெறித்தனமான கோபம் வரும். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியும். அந்த அசுத்த ஆவி அப்படி அவங்களை அலைக்கழித்து பயங்கர போராட்டம். வீட்டை விட்டே போயிடுவாங்களாம். குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு இந்த கோபத்தில் சண்டெல்லாம் போட்டுட்டு வீட்டை விட்டு போனால் ராத்திரி எப்போ சேருவாங்கன்னு தெரியாது. இது வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நடக்கிறதுனால கணவர் மாமியார்கள்லாம் பழகி போச்சு. சரி போனால் திரும்பி வருவான்னு சொல்லி. ஆனால் உள்ளத்துக்குள்ள துக்கம். யோசித்து பாருங்க, அந்த மனைவி தன் பிள்ளைகளோடு கூட தெருவில் சண்டை போட்டுக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? எல்லாரும் பார்ப்பாங்க. அவருடைய மனசில் எவ்வளோ பெரிய துக்கம். ஏன் என் குடும்பத்தில் இந்த துக்கம்? ஏன் என் மனைவி இப்படி கஷ்டப்பட ஒரு துக்கம் இல்லை? அப்புறம் சண்டெல்லாம் போட்டு கணவன் மனைவி பிரிஞ்சிட்டாங்க. இவளோட எப்படி வாழ்றது? பிசாசு பிடிச்சவளோட வாழ்றது. யாருக்குமே இந்த துக்கம் இருக்கும்ல, ஒரு வேதனை இருக்கும்ல. கணவர் பாருங்க, 1 வருஷமா பிரிஞ்சு வாழ்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ அவருடைய சகோதரர் சொன்னார், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருமா, உனக்கு அவர் சுகம் தருவார், அவரால் தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும். டிவியில் இந்த செய்தியெல்லாம் பேசுகிறாங்க. அதில் ஒரு ஊழியக்கார மோகன் சிலாசன் பேசுகிறா, நீ கவனின்னு சொன்ன போது அவங்க உட்காந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க. அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. ஓ, இயேசு இப்படிலாம் விடுதலை கொடுக்குறாரா? இயேசுவை அறிந்து கொண்டாங்க. நான் 8 வருஷமாக கஷ்டப்படுறேனே, இந்த ஆவியன் அலக்கழிக்கிறது, வேதனைப்படுத்தி என் குடும்ப சமாதானம் போச்சு, எல்லாமே போச்சு இந்த பிசாசினால. அப்போ இதுக்கெல்லாம் முடிவு உண்டா அப்படின்னு நினைக்கும் போது ஆண்டவர் பாருங்க, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த நாளில் அவருடைய சகோதரனும் சகோதரியும் அவங்க அதை எண்ணெய் பூசி ஜெபிச்சாங்க. எண்ணெய் பூசி ஜெபிக்கிறத பற்றி அந்த டிவியில் நான் விளக்கம் கொடுத்தல, அதை விசுவாசித்து எண்ணெய் பூசி ஜெபிச்சாங்க பாருங்க. அவ்வளோதான், அந்த கோடு அந்த பிசாசு போச்சு. அவ்வளோதான், அந்த ஆவி வெளியேறி போயிட்டு. 8 வருஷமாய் அலைக்கழித்து குடும்பத்தை பாழாக்க ஆவி வெளியேறி போயிட்டு. இப்போ கணவன் மனைவியா பிள்ளைகளா சந்தோஷமா இருக்கிறாங்க. துக்க நாட்கள் முடிந்து விட்டது. 8 வருஷமா இருந்த துக்க நாட்கள், அந்த பில்லிசூனி ஆவியினால உண்டான துக்கம் முடிவுக்கு வந்தது. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிசாசு, ஏதோ ஒரு அசுத்தாவி, பயத்தின் ஆவி, கலக்கத்தை கொண்டு வருகிற ஆவி, அது உங்களுடைய கோபத்தை கொண்டு வருகிற ஆவி, உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கெடுத்து, உங்களுடைய வருமானத்தை பாழாக்கி கொண்டிருக்கலாம். பொருளாத அந்த ஆவியினுடைய கிரியைகளை ஆண்டவர் அழித்து உங்க துக்கத்துக்கு ஆண்டவர் இன்றைக்கு முடிவை உண்டாக்க போகிறார். அதனால பயப்படாதங்க, கர்த்தர் இன்றைக்கு முடிவை உண்டாக்குவார்.
சரியா? இன்னொரு சம்பவத்தை பார்த்துட்டு நாம் ஜெபிக்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம் 25, 26 வசனம் வாசித்தா, ஒரு பெண்ணுக்கு 12 வருஷம் துக்கம் பாருங்க. 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளுடைய சரீரத்தில் உண்டான வியாதி இருக்கிற பெரும்பாடு என்கிற பெண்கள் அந்த நோயினால் தாக்கப்பட்டப்படுற கஷ்டம் இருக்க மரண வேதனை. அந்த மாதிரி இந்த மகள் கர்ப்பப்பையில் உண்டான பிரச்சனையில கஷ்டப்பட்டாள். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை தேடி வந்தாள். இயேசுகிட்ட வந்தா பிரச்சனை முடிந்தது. அவளை தொடர்ந்து வந்த துக்கத்திற்கு முடிவு இயேசுதான் முடிவு. பாருங்க, எத்தனையோ டாக்டர்கிட்ட போன வைத்தியர்கள் பண செலவு, சொத்தெல்லாம் விற்று 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 செலவு பண்ணி பணமெல்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு. இப்போ அது வேற கஷ்டம். பல மாத்திரை மருந்துகள் அவங்க கொடுத்து சாப்பிட்டு சைடு எஃபெக்ட்ல அது வேற பாதிப்பு. இப்போ அது பெருகி விட்டதை தவிர துக்கம் மாறலை. அப்போ யாரு தான் என் துக்கத்தை மாற்றுவாங்க? என்னைக்கு தான் என் துக்கம் மாறும்? 12 வருஷமா கஷ்டப்படுறேனே. அப்போ இயேசு பற்றி கேள்விப்பட்டு இயேசுவண்டை வந்தாள். இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் அற்புதம் நடந்தது. அவருடைய கர்ப்பப்பையில சுகம் உண்டானது. உதரத்தின் ஊரல் நின்றது. நல்ல ஒரு அற்புத சுகம். எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை? 12 வருஷ துக்கத்திற்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்கினார். இந்த 12 வருஷம் உடனே ஞாபகம் ஒரு தம்பதியினர் அவங்க வாழ்க்கையில நடந்ததை தெரியப்படுத்தி இருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 12 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்றது ஒரு பெரிய துக்கம், வேதனை. கணவன் மனைவிக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் அவங்கள நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, காயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் குழந்தை இல்லையா, இந்த வருஷமா இல்லையா, ரொம்ப அக்கறையாக கேட்குற மாதிரி நக்கல் பண்ணுவது. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு, அது துக்கப்படுமே காயப்படுமே இந்த உணர்வே இல்லாமல் இருக்கிற நிறையா இந்த மாதிரி ஆட்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. வீட்டில் இருப்பாங்க, சொந்தக்காரங்கள இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல இருப்பாங்க. அவங்களுடைய உள்ள காயப்படுமே சிந்தனை கூட இல்லாமல் நடந்து கொள்கிறவங்க. எவ்வளோ பெரிய பாதிப்பு. அதனால் எந்த ஒரு விசேஷம் நடக்கிற வீடுகளுக்கு போகிறதுக்கு கூட கஷ்டம், மனசில் ரொம்ப துக்கம். 12 வருஷமா பணம்லாம் செலவு பண்ணி பார்த்தாங்களாம். லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணி எப்படியாவது வைத்தியம் செய்து பார்த்தாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த டியூப் அடைச்சிருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, டெஸ்ட் பேபி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, பல மற்ற ஆலோசனைலாம் கொடுத்தாங்க. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப மனம் சோர்ந்து போச்சு. இவ்வளோ பணம் செலவு பண்ணி அதை தான் வீணாகி போச்சு. அவ்வளோதான், நிந்த நெருக்கம், அந்த அவமானம் தான் மிஞ்சி இருக்கிறது. ரொம்ப மன வேதனையோடு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தான் அவங்க இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிறார் என்பதை கேள்விப்பட்டு அவங்க ஜெபத்தில் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாங்க. நம்ம டிவியில் மெசேஜ் கொடுக்கும்போது தேவனுடைய செய்தியை கவனமாக கேட்டு இயேசு இப்படிலாம் அற்புதம் செய்கிறாரு, அப்போ நமக்கு செய்வார். 12 வருஷமாக நம்ம துக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், பணத்தை எல்லாம் இழந்து போயிட்டோம், நிந்த அவமானம் தான் மிஞ்சிருக்குது. இந்த அவமானம் நிந்தைகளுக்கு ஒரு முடிவு வரணும்னு சொல்லி கணவனை மனைவி அழுது ஜெபிச்சாங்க. ஆண்டவரிடத்துல கண்ணீர் விட்டார்கள். ஆண்டவர் அந்த கண்ணீரை கண்டார். இந்த பிள்ளைங்க என் சமூகத்தில் அழுறாங்களேன்னு சொல்லி அந்த கண்ணீரை கண்ட உடனே கர்த்தர் ஆசீர்வதித்தார், கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார். 12 வருஷ துக்கம் முடிவடைந்தது. ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி. எல்லாத்திலோட அந்த நிந்த அவமானம் மாறிச்சு. இனி ஒருத்தரும் பரிகாசம் பண்ணி அற்பமாக பேசுகிற காரியம் நின்றது. ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஆண்டவர் அதை செய்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? இன்னைக்கு செய்வார். நீங்க விசுவாசிங்க. ஆண்டவர் தான் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். என் மகனே, என் மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று இயேசு தான் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்க அவரை சந்திக்கிற நாள் இது. அவர் உங்களை சந்திக்கிற நாள் இது. உங்களுடைய துக்கத்திற்கு அவர் முடிவை உண்டாக்குகிற நாள் இது. இதுவரைக்கும் உங்களுடைய துக்கம் மாறுறதுக்கு எங்கெங்கவோ முயற்சி பண்ணியிருக்கலாம், என்னென்னவோ பிரயாசப்பட்டிருக்கலாம், இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கலாம், ஒரு மாற்றமும் இல்லை. இன்னைக்கு இயேசு உங்களை சந்திக்கிறார். அவர் சந்தித்த உடனே கட்டாயம் துக்கத்துக்கு முடிவு வரும். அதனால என்றைக்கு இந்த துக்கம் தொடராது. இத்தனை மாதம் தொடர்ந்து வந்துச்சே, இத்தனை வருஷம் தொடர்ந்து வந்துச்சே, இனி தொடராது. அதற்கு ஒரு முடிவை உண்டாக்கத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். முடிவு. அதனால துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீண்டு கொண்டே இருக்காது, நீ பயப்படாத, அதுக்கு ஒரு முடிவை நான் உண்டாக்குகிறேன் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு தான் அவர் சிலுவைக்கு போனார்.
சிலுவையில் கைகள் ஆணி அடிக்கப்பட்டு கால்கள் ஆணி அடிக்கப்பட்ட ரத்தம் சிந்தி மரித்தது எதற்காக? அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சிலுவையில் சுமந்தார் என்று ஏசாயா 53:4 நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு எது உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது? வியாதி, நஷ்டம், இழப்பு, நிந்தை, அவமானம், பாடுகள், பயங்கள், எது உங்களை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறது? எத்தனை வருட துக்கமாக இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு தான் சிலுவையிலே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் சிலுவையில் எல்லாத்தையும் சுமந்து முடிச்சிட்டதுனால உங்கள் துக்கத்திற்கு அவர் முடிவை உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும் நான் சிலுவையில் சுமந்து முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார். அவர் தான் முடிவை உண்டாக்க முடியும். இன்றைக்கு நம்ம சுற்றி நடக்கிற துயரங்கள், வேதனைகள், நஷ்டங்கள், இழப்புகள் எல்லாவற்றிற்கும் அவர் தான் முடிவை உண்டாக்க முடியும். அவர் தான் சிலுவையில் நமக்காக மரித்து முடிந்தது என்று சொல்லி முழங்கினவர். அந்த இயேசுவை நோக்கி இப்போ ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, துக்க நாட்கள் முடிந்தது, நீ பயப்படாதேன்னு சொல்லுகிறார். நாம் இப்போ ஜெபிக்கலாமா? இதை விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களை துக்கப்படுத்துகிற விஷயம் என்ன? எதுலேருந்து உங்களுக்கு விடுதலை வேணும்? உங்களுடைய இருதயத்தில் அப்படியே கை வைத்து கொள்ளுங்க. எனக்கு ஒரு துக்கம் இருக்குது, இது முடிவடையணும். பாவத்தினால் உண்டான துக்கம், எனக்கு ஒரு விடுதலை வேணும், சமாதானம் வேணும். வியாதினால் உண்டான துக்கம், எனக்கு சுகம் வேண்டும். ஒரு பிசாசினால் உண்டான துக்கம், அதிலிருந்து விடுதலை வேணும். நிந்தை, அவமான, நெருக்கம், குறைவுகளினால் வந்த துக்கம், அது எனக்கு மாறணும். இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய வல்லமை தொட போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய துக்கம் முடிவடையும். இனி நன்மையான நாட்கள் துளிர்க்கும், ஆசீர்வாதமான நாட்கள் துவங்கும். நீங்க பயப்படாதங்க, நாம இணைந்து ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்முடைய வாக்கு தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று எனக்கு, எங்களுக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். இதோ உம்முடைய மகனுக்கு, உம்முடைய மகளுக்கு வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறேன். வெகு நாட்களாய் அவளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஒரு முடிவு வரட்டும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஐயோ, இந்த பாவத்தை விட முடியலை, இந்த பாவம் என்னை தொடர்கிறது, பாவத்தின் பாரம் அழுத்துகிறது என்று ஜெபிக்கிற பிள்ளைகள், இயேசுவே என்னை மன்னியும், பாவத்தில் இந்த விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகள் மேல உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இன்றைக்கு அதற்கு முடிவு வரட்டும். அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வியாதியினால் பாதிக்கப்பட்டு வெகு நாட்கள் சரீரத்தில் நோய்களை, வலிகளை, வேதனைகளை சுமந்து நிற்கிற பிள்ளைகளுடைய சுகத்துக்காக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் தழும்புள்ள கரம் அவளை தொடட்டும். இந்த பொல்லாத வியாதி, வெகு நாட்களாய் பல வருடமாய் தொடர்ந்து வருகிற வியாதி மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். அதனால் உண்டாகிற துக்கம் இன்றைக்கு முடிவடையட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம், இயேசுவின் தழும்புகளால் சுகம், இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அசுத்த ஆவியினால் உண்டாகிற போராட்டம், இந்த பில்லிசூனியங்கள், மந்திரங்கள், பயங்கள், குழப்பங்கள், டிப்ரெஷன்களை கொண்டு வருகிற பொருளாத ஆவியனுடைய கிரியைகள் இன்றைக்கோடு முடிவடையட்டும். அதனால் உண்டாகிற துக்கம் இன்றைக்கு முடிவடையட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, நிந்தைகள், நெருக்கங்கள், பண கஷ்டங்கள், தடைகள், அவமானத்திற்கு நடுவில் இந்த காரியம் என்னை நீண்டு கொண்டே இருக்கிறது, முடிவு என்றைக்கு வரும் என்று காத்திருக்கிறாங்களே அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். எங்களுடைய துக்கங்களை நீர் சிலுவையில் சுமந்ததை நினைத்தருளும். இந்த துக்கத்திற்கு முடிவு இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். உடைய தள்ளும்புள்ள கரம் தொடட்டும், அற்புதம் நடக்கட்டும். நீ தொட்டு துக்கத்திற்கு முடிவை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊழியத்தில் வரக்கூடிய பிரச்சனை, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை, பிசினஸில் பிரச்சனை, வேலை செய்கிற இடத்தில் உள்ள பிரச்சனை, சகல காரியத்திற்கு முடிவு வரட்டும். ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற தீமைகள், பயங்கரங்கள், பயங்கள், போராட்டங்கள், மரண போராட்டங்கள் எல்லாத்திற்கும் முடிவு வரட்டும். உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்னபடி இயேசுவின் நாமத்தில் அவர்கள் முடிவடையட்டும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒரு புதிய ஆரம்பத்தை எதிர்பார்க்கிறோம். புதிய நன்மைகளை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார்.
ஆண்டவர் எல்லாத்துக்கும் முடிவை உண்டாக்கிட்டார். பயப்பட நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நீதிமொழிகள் 23:18 சொல்லி இருக்கிறபடி நீங்க விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கல்ல, நிச்சயமாய் முடிவு உண்டு. இனி ஒரு புதிய ஆரம்பம். விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போம், அற்புதங்களை காண்போம். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று நிலைத்திருக்கட்டும். இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தங்களை தினமும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரித்து ஜெபிங்க. இப்படி வாக்கு கொடுத்தீங்களே அதை செய்யுங்க. நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற அற்புதத்தை எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி தினமும் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்க 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 நீங்க அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென்.